ஹலோ காய்ஸ், வெல்கம் மை சேனல் ஏகே ரிஜு கிச்சன். இன்றைக்கி வாழைக்காய் தோலில் தட்டுப்பயிர் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு 4 வாழைக்காய் தோல் எடுத்துருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு 50 கிராம் தட்டைப்பயிறு கழுகி ஊற வச்சுருக்கேன். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காய் தோல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு ஒரு 2-3 வாட்டி கழுகிடுங்க. இப்போது கழுகி வச்சுருக்கிற வாழைக்காய் தோல் குக்கர் எடுத்து அதில் போட்டுடலாம். கூட கழுகி வச்சுருக்கிற தட்டைப்பயிரும் அதில் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரு நல்லா அடைச்சி வச்சு 4 விசில் விட்டுறலாம். மிக்ஸி ஜார் எடுத்து பொரியலுக்கு உண்டான பொருட்களை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 10 பூண்டு, 10 சின்ன வெங்காயம், ஒரு வரமிளகா போட்டு நல்லா மிக்சியில் அடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கிளறி விட்டுடலாம். நல்லா ஒரு பயிர் எடுத்து நெசுக்கி பார்த்தா தெரியும் நல்லா வெந்துருச்சான்னு. இப்போது தாளிக்கிறதுக்கு உண்டானது ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துருக்கேன். மண் சட்டி சூடானதும் ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகா போட்டுடலாம். அது நல்லா கிளறிடலாம். அது நல்ல கோல்டன் கலரானதும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இன்னும் நல்லா கிளறிட்டே இருக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கி வந்ததும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுடலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போது வேக வச்சுருக்கிற வாழைக்காய் தோல் தட்டுப்பயிறு இதில் போட்டுடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பொரியல் சுகருக்கு, கொலஸ்ட்ராலுக்கெல்லாம் நல்லது. இது வாரத்துக்கு 3 வாட்டி செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, வாழைக்காய் தோல் தட்டுப்பயிறு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான டிஷ்ஷு. எல்லோரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.